கர்ம போராளி ஹெச் ராஜா அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 5000 ரூபாய் அபராதம் கொடுத்திருக்காங்க. 6 மாதம்ங்கிறது 2 வழக்கு. அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி தொடர்ந்து இருந்தது. அப்ப எல்லா இடமும் தேவையில்லாம இந்த பொது இடத்துல எல்லாம் பிடிச்சு வச்சு கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு சிலையா, அத வெளிநாட்டு தலைவர்களுக்கு சிலையா நட்டு வச்சாங்க. அங்க வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே மறுகணமே அத்தனை சிலைகளும் இடிச்சு நொறுக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு நாள் தமிழகத்திலையும் நடக்கும். தமிழகத்திலையும் வந்து இந்த இந்து கோயில் வாசல் எல்லாம் கொண்டு போய் இதெல்லாம் ஒரு நாள் நொறுக்கப்படும், அதை வந்து அப்புறப்படுத்தப்படும், அகற்றப்படும்னு சொன்னாங்க. இன்னொரு வழக்கு வந்து அதே 2018 தான். அதுல வந்து ட்வீட் என்ன அப்படின்னா, ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாரு. என்ன பதிவு அப்படின்னா, கனிமொழியை பற்றியான ஒரு பதிவு. வைப்பாட்டிக்கு பிறந்தவங்க எல்லாம் கூட எம்பி ஆயிட்டாங்கிற மாதிரியான அர்த்தத்துல அவர் ஒரு இதை போட்டிருந்தார். கருணாநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்துல ஒரு இதை டிக்ளேர் பண்ணாரு. கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி அல்ல. அப்படின்னா யாரு? வைப்பாட்டி தானே. நான் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாலும் என்ன வழிநடத்தணும்னு ஒருத்தர் வரான், அவன் வந்து ஒழுக்கமானவனா இருக்கணும்னு அமெரிக்க மக்கள் விரும்புறாங்க. அதனால பில் கிளின்டன், மோனிகா லெவன்ஸ்கி விவகாரம் அவ்வளவுக்கு பெருசா உலக பிரச்சனையாக அது அலசப்பட்டது, பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. உப்பனும் சுப்பனும் நீங்களும் நானும் எல்லாம் ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு வழிகாட்டியா வந்தவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க? 3 பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணவர் என்ன ஒழுக்க சீலரா இருக்க முடியும் சொல்லுங்க? ஈவேராவை வந்து ஹெச் ராஜா அவர்கள் இழிவுபடுத்தி பேசிட்டாரு. அதே மாதிரி அந்த தர்மபத்தினி கனிமொழியை இழிவுபடுத்தி அவர் வந்து பதிவு போட்டார். இன்னொரு விஷயம், அந்த கனிமொழி கூட அந்த இதுக்கு புகாரே கொடுக்கல. அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பெருந்தலைவர் அவர்களுடைய அம்மாவை, தாயாரையும் சேர்த்தே இழிவுபடுத்தியவர் தான் கருணாநிதி. எம்ஜிஆரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, ஜெயலலிதாவை இழிவுபடுத்தி, இவர் இழிவுபடுத்தி பேசாத ஆளே கிடையாது. இழிவுபடுத்துறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்குன்னா உலகத்தில் அது திமுகவா தான் இருக்கும். நாரதர் மீடியா நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் 368 பக்கங்கள் உள்ள ஒரு கொஞ்சம் பெரிய புத்தகம் இது. 27 அத்தியாயங்கள் இருக்கும். இந்த புத்தகத்தை பலர் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டவங்க இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க, வாங்கி படிச்சிருக்காங்க. மிக சிறப்பான புத்தகம். மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணினாரு அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் தொகுத்திருக்கும். மறைக்கப்பட்ட வரலாற்று நாயகர்களை, சுதந்திர போராட்ட வீரர்கள் பலருடைய இதையும் நம்ம இதில் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம இதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முன்னுரை மாதிரி நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ GS லட்சுமண ஐயர் அப்படின்னா யாருக்கும் தெரியவே தெரியாது. ஒரு அத்தியாயத்தில் நம்ம அதை முன்னுரையாக நம்ம அதில் ஒரு 4 பக்கத்துக்கு அவரையும் நினைவு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வாஞ்சிநாத ஐயர், மற்ற நிறைய பேரை கடலூர் அஞ்சலை அம்மாள், இந்த மாதிரி நிறைய பேரை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து தூக்குமேடை ராஜகோபால் நாடார் யாருக்குமே தெரியாது. அதாவது வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து 1911 வந்து ஆஸ் கலெக்டரை வந்து மணியாச்சியில் சுட்டு கொண்டார்னு தெரியும். ஆனால் அதே மாதிரியான ஒரு அதிகாரியை, வெள்ளைக்காரன் அதிகாரியை, திருச்செந்தூர் பக்கத்தில் ஓல்ஸ்ன்னு பேர் அந்த ஆளுக்கு, அந்த வெள்ளைக்காரன் அதிகாரியை வேல்கம்புனாலேயே குத்தி கொன்னாங்க அப்படிங்கிற வரலாறு தெரியாது. அதுக்கு பிறகு ஒரு 32 வருஷத்துக்கு பிறகு வெள்ளனை வெளியேறு இயக்கத்தின் போது நடந்த ஒரு சம்பவம் இது. ஆறுமுகநேரி பக்கத்தில் நடந்தது. அப்போ இந்த உப்பளத்தில் அதிகாரியாக இருந்தார் அந்த வெள்ளைக்கார அதிகாரி, அதெல்லாம் கொண்டாங்க. ஆனால் வந்து அது வரலாற்றில் இடம் பெறல. இது இந்த மாதிரிப்பட்டதான் இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அவசியம் கட்டாயம் நீங்கள் வாங்கி படிக்கணும். இது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடியதை நோக்கி போடுறதுக்கு இதுவும் ஒரு சின்ன காரணமாக அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா மோடியை வந்து வில்லனாக இங்கே சில பேர் கட்டமைச்சாங்கல்ல, இந்த திராவிடிய மகன்கள், அவங்களுடைய அந்த பொய் பிம்பத்தை வந்து உடைக்கிற விதமாக தான் இந்த புக் இருக்குது. கட்டாயம் நீங்கள் வாங்கி படிங்க. இந்த புக்கு வாங்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது ஒன்றே தான். அட்ரஸை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பித்தாங்க. அதே மாதிரி பணத்தை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக அனுப்பிடலாம். நம்பரை சொல்கிறேன், 9092345641 9092345641. இந்த எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. ஃபோன்பே அல்லது ஜிபேயில் பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். எத்தனை காப்பிங்கிறத மென்ஷன் பண்ணி விடுங்க. முடிஞ்சதுன்னா ஒரு 4 காப்பி, 5 காப்பியோ 2 காப்பியோ 10 காப்பியோ 10 புக்கோ வாங்கி மற்ற நண்பர்களுக்கு, குறிப்பாக மோடி எதிர்ப்பாளர்களுக்கு கொடுத்து ஒரு அத்தியாயத்தை படிக்க வைங்க. வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. எனக்கு உதவுறதா நினச்சி கூட நீங்கள் கட்டாயம் வாங்குங்க. வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு அத்தியாயத்தை வாங்கிட்டோமேங்கிறதுனால படிங்க. படிக்கும்போது இதில் உள்ள உண்மைத்தன்மை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நிச்சயமாக நீங்கள் இதை வாங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இப்போ ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி நம்ம உங்க கூட பகிர்ந்துக்கலாங்கிறது தான் என்னுடைய நோக்கம். என்ன அப்படின்னா, ஹெச் ராஜா, தர்ம போராளி ஹெச் ராஜா அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 ரூபாய் அபராதம் கொடுத்துருக்காங்க. 6 மாதம்ங்கிறது 2 வழக்கு. 2 வழக்குலையும் வந்து 6 மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 2க்கும் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் அபராதமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்னையில் உள்ள MP MLAக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்து நேற்றைக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இது அப்படின்னா, 2 கேஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் வந்து 2018 ஒரு பதிவை போட்டிருந்தாரு, அந்த ஹெச் ராஜா போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, திரிபுராவில் வந்து அங்கே இருந்தக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது.
அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி தொடர்ந்து இருந்தது. அப்போ எல்லா இடமும் தேவையில்லாமல் இந்த பொது இடத்துல எல்லாம் பிடிச்சி வச்சு கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு சிலையா, அதை வெளிநாட்டு தலைவர்களுக்கு சிலையாக நட்டு வச்சாங்க. அங்கே வந்து பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே மறுகணமே அத்தனை சிலைகளும் இடித்து நொறுக்கப்பட்டது. இது வந்து அதை அந்த நேரத்தில் அதை சொல்லி இதை பேசும்போது, இதை பதிவிடும்போது இதை வந்து சொல்லியிருந்தார். இதே மாதிரி ஒரு நாள் தமிழகத்துலேயும் நடக்கும். தமிழகத்துலேயும் வந்து இந்த இந்து கோயில் வாசலெல்லாம் கொண்டு போய் இந்து கடவுளை நம்புவோன்னு காட்டுமிராண்டின்னு சொன்ன ஈவேரா சிலையை கொண்டு நம்ம வரி பணத்திலே நட்டு வச்சு கடவுளை நம்புவன், காட்டுமிராண்டி, பரப்புவன், அயோக்கியன் அப்படி இப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி இந்துக்களை இழிவுபடுத்தி வசனம் வேற எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாள் நொறுக்கப்படும், அதை வந்து அப்புறப்படுத்தப்படும், அகற்றப்படும்னு சொன்னார். இது வந்து அவரை அவமதிக்கதாக சொல்லி அது இல்லாத அந்த பேரை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். ஈவேராங்கிற பேரை வச்சு அவர் அன்னைக்கு வந்து வசூல் பண்ணி வச்சிருந்த பணத்தை வச்சு இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கோஷ்டி ஒரு கும்பல் கிடக்கு பார்த்தீங்களா. இவங்க வந்து அதுக்கு வழக்கு தொடர்ந்து 2018 முக்கியமாக பார்த்துடுங்க, வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று. இன்னொரு வழக்கு வந்து அதே 2018 தான். அதில் வந்து ட்வீட்டு என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பதிவை வந்து போட்டிருந்தார். என்ன பதிவு அப்படின்னா, கனிமொழியை பற்றியான ஒரு பதிவு. எப்படின்னா, அதாவது வைப்பாட்டிக்கு பிறந்தவங்க எல்லாம் கூட எம்பி ஆயிட்டாங்கங்கிற மாதிரியான அர்த்தத்தில் அவர் ஒரு இதை போட்டிருந்தார். அப்போ எனக்கு ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, ஊரில் வந்து நம்ம இந்த வழக்கு வந்து 2வது வழக்கு கனிமொழி சம்மந்தப்பட்டது. ஊரில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. யாருக்குமே தெரியாமல் ஒரு மனைவியை ஒருத்தங்களை வச்சுக்கிட்டாரு. அவர் மனைவிங்கிற லிஸ்ட்டில் வராது. அப்போ ஊரறிய கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியது மனைவி. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுருக்கிறது வந்து வைப்பாட்டி. இப்படி தான் நம்ம ஊர்லெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. கருணாநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் ஒரு இதை டிக்ளேர் பண்ணார். கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி அல்ல. அப்படின்னா யார்? வைப்பாட்டி தானே? இல்லை, அதுக்கு அர்த்தம் இதுதானே. எங்கள் ஊரில் உள்ள கணக்குப்படி ஒரு சாமானியனா என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். ஊரில் அப்படி தானே, நாட்டுப்புறத்தில் அப்படி தானே இருக்குது. நீங்கள் மனைவினே அதிகாரமாக இப்போ கருணாநிதியுடைய இதே நீங்கள் எடுத்து பாருங்கள். அவருக்கு வந்து முதல் மனைவி பேர் பத்மாவதி. அந்த அம்மாவுக்கு வந்து மூகா முத்து சினிமாவிலலாம் நடித்தார். அவர் வந்து அந்த அம்மா அதை பத்மாவதியுடைய மகன். டெலிவரியோட அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அடுத்து வந்து 2வது தயாளு, அவங்க 2வது கல்யாணம் பண்ணி தயாளு. அந்த தயாளு வந்து அவங்களுக்கு வந்து மூகா அழகிரி, மூகா தமிழரசு, மூகா ஸ்டாலின், அப்புறம் வந்து செல்வி, இவங்க எல்லாம் அவங்களுடைய மகள். அதுக்கு பிறகு வந்து இது 2வது மனைவி. அப்புறமா தான் வந்து 3வதாக இவர் அதை எப்படி கல்யாணம் பண்ணாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ மனைவிங்கிற இதில் வராங்க. அதில் வந்து யார் அப்படின்னா தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க. அவங்க தான் பின்னாடி ராசாத்தி அம்மாளையும் மாற்றிக்கிட்டாங்க பேரை. அப்போ அந்த ராசாத்திக்கு பிறந்தவங்க தான் வந்து கனிமொழி. அந்த கனிமொழி வந்து பிறந்த எக்மோரில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் பிறந்திருந்த அந்த நேரத்தில் செய்தி வெளியாகி அந்த செய்தி சம்பந்தமாக சட்டசபையில் கேட்கப்பட்ட போது தான் கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி அல்ல. இதில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. இழிவுபடுத்துறது 2வது எடுத்துக்குவோம். இந்த ஒழுக்கம்ங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அவங்க தர்ம போராளி ஹெச்ராஜா அவர்கள் சொன்னது வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க ஒழுக்கமாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் முன்னெடுத்த ஒரு இது விமர்சனம் தான் இது. அதில் தப்பே கிடையாது. நீ வந்து ஒரு எம்எல்ஏ, எம்பி, இந்த மாதிரி அமைச்சர் இதெல்லாம் வரும்போது அவங்க ஒழுக்கமானவங்களாக இருக்கணும், நேர்மையானவங்களாக இருக்கணும், உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களாக இருந்தால் தான் நல்லது நடக்கும். நீங்கள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்தவங்களை கொண்டு அங்கே வச்சிங்கன்னா அது என்ன நடக்கும்? அங்கேயும் ஒழுக்கம் இல்லாமல் தானே போகும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பில் கிளின்டன் இவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். அப்போ அங்கே ஜனாதிபதியாக இருக்கும்போது அந்த ஜனாதிபதி மாளிகையில் ஒரு பணிப்பெண்ணு தான் வந்து மோனிகா லெவன்ஸ்கி. அந்த மோனிகா லெவன்ஸ்கி வந்து இவர் கூட ஒரு இல்லீகல் ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் ஒன்று வச்சுட்டாங்க. யார் கூட? பில் கிளின்டன், ஜனாதிபதி கூட. அந்த விஷயம் அமெரிக்காவில் பெரிய விஷயமா? இதான் என்னுடைய கேள்வி. அமெரிக்காவில் ஒரு தவறான ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு செயல்னு வச்சுடுங்க, இல்லை ஒரு அடுத்தவங்க பொண்டாட்டி கூட ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுடுங்க, இது அங்கே ஒரு பெரிய விஷயமா? கிடையாது. ஆனால் இது உலக அளவில் விவாதிக்கப்பட்டது, உலக அளவில் பெரிய பிரச்சனையாக மாறி போச்சுது. ஏன் அப்படி போச்சுது அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள தனி மனித ஒழுக்கம் குறைவாக தான் இருக்குது. தனி மனிதர்களில் வந்து ஒழுக்க சீலர்களாக இருக்கிறவங்கள எண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அங்கே எண்ணிக்கையில் ரொம்ப எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற மாதிரியான ஒரு முழு சுதந்திரத்தில் போனனால அது அப்படியே நிறைய பேர் தப்பாகவே போயிட்டாங்க. அதனால் தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் இக்கேடுபட்ட போனேன், உனக்கு என்ன, நான் வந்து தனிப்பட்ட மனிதன், நான் வந்து ஒழுக்கக்கேடாக தான் வாழ்ந்தேன். ஆனால் என்னை வழிநடத்தக்கூடியவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அங்கே தான் பிரச்சனை. நான் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாலும் என்னை வழிநடத்தணும்னு ஒருத்தர் வரான், அவன் வந்து ஒழுக்கமானவனாக இருக்கணும்னு அமெரிக்க மக்கள் விரும்புகிறாங்க. அதனால பில் கிளின்டன், மோனிகா லெவன்ஸ்கி விவகாரம் அவ்வளவுக்கு பெருசாக உலக பிரச்சனையாக அது பெரிய பிரச்சனை அலசப்பட்டது, பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது.
இங்கே குப்பனும் சுப்பனும் நீங்களும் நானும் எல்லாம் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு வழிகாட்டியாக வந்தவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க? 3 பொண்டாட்டியாக கல்யாணம் பண்ணவர் என்ன ஒழுக்க சீலராக இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ அவருக்கு எப்படி ராமனை பிடிக்கும்? ராவணனை தான் பிடிக்கும். சரிதானே? கருணாநிதிக்கு வந்து ராமனை பிடிக்காது அப்படின்னா ஏன் பிடிக்காதுன்னா, ராமன் வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தவர், அவருக்கு எப்படி பிடிக்கும்? ராமசாமி நாயக்கர் வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டார்னா ராமர் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தவர். இவர் மகளாக வளர்த்தவளை மகளாய் வளர்த்த மணியம்மையை மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். எப்படி இவங்க வந்து அது வந்து ஏற்றுக்குவார்? ராமரை எப்படி ஏற்றுக்குவார்? ஏற்றுக்க முடியாது. இதுதான் அடிப்படையான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, பொது வாழ்க்கைக்கு நீ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, அந்த வாழ்க்கைக்கு வந்த பிறகு குடியை விட்டுருங்க. கட்டாயம் குடியை விட்டுருங்க. பல தடவை சொல்லிகிட்டே வரேன். குடிப்பழக்கத்தை அப்படியே தவிர்த்துருங்க. அதுக்கு பிறகு திருந்திருங்க. புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கா, விட்டுருங்க. அதை பெண்கள் சவகாசம் இருக்கா, விட்டுருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு புனிதானம் மாறிடுங்க. ஏன்னா நீங்கள் வழிகாட்டியே வர போகிறீங்க. நீங்கள் ஒரு துணை முதலமைச்சரை வந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கா வேண்டி பால் தாயில் குடித்தாலும் சரி, இனிமேல் நான் ஒழுக்கமாக வாழ போகிறேங்கிறதுல நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு தகுதின்னு நான் சொல்கிறேன். ஒரு சாமானியனா என்னுடைய பார்வை அதுதான். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று இழிவுபடுத்தி பேசிட்டாரு யார்? ஈவேராவை வந்து எச் ராஜா அவர்கள் இழிவுபடுத்தி பேசிட்டாரு. அதே மாதிரி அந்த தர்மபத்தினி கனிமொழியை இழிவுபடுத்தி அவர் வந்து பதிவு போட்டார். இன்னொரு விஷயங்க, அந்த கனிமொழி கூட அந்த இதுக்கு புகாரே கொடுக்கல. அது ஒரு முக்கியமான விஷயம். புகார் கொடுத்தா எல்லாம் இந்த தீகா கும்பல், திமுக கும்பல், அப்புறம் 1-2 பேர் அதில் காங்கிரஸ் கும்பலும் சேர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரில. காங்கிரஸுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரில. ஆனால் வந்து இவங்க தான் அதுக்கு புகார் கொடுத்துருக்காங்க. கனிமொழியே புகார் கொடுக்காத ஒரு விஷயம் தான் இது. அரசியல் நோக்கத்தோடு இது பண்ணப்பட்டது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இழிவுபடுத்தி பேசுறதுங்கிறது திமுக காரங்க வந்து டாக்டரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அப்படி தானே? ஜெயலலிதா அந்த அம்மாவை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசுனாங்க திமுக காரங்க. கருணாநிதி எடுத்துக்கணும் சார், வேறு யாரும் வேண்டாம் சார். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஆள் கருணாநிதி தானே, அவரே நீங்கள் எடுத்துடுங்க. அண்டங்காக்கா காமராஜர்னு சொன்னாரா இல்லையா? துண்டு பீடி காமராஜர்னு சொன்னாரா இல்லையா? கருவாட்டுக்காரி மகன் காமராசன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? கருவாட்டுக்காரின்னா அந்த பெருந்தலைவர் அவர்களுடைய அம்மாவை தாயாரையும் சேர்த்தே இழிவுபடுத்தியவர் தான் கருணாநிதி. அப்போ அதை முன்பெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து யானை மாட்டை தான், யானை தோலை தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்போ யானையே ஏற்றுமதி பண்ணுறாங்க. யார் முதலமைச்சராக அப்போது இருந்த அது காமராஜர் அவர்கள் ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போன போது கருணாநிதி வாயிலிருந்து வந்த வார்த்தை இது. ஒட்டுமொத்த இந்துக்காரனை திருடன்னு சொல்லிவிட்டார். அந்த இதை விட வேற என்ன இழிவுபடுத்த முடியும் சொல்லுங்க? ரம்ஜான் கஞ்சி குடிக்கு போன இடத்துல முன்னர்களே, எங்களுடைய மதத்திலும் ஏகாதசி வெள்ளிக்கிழமை விரதங்கள் வருகின்றன, அன்றுதான் நான் வயிறார சாப்பிடுவேன். ஆனால் உங்களுடைய ரம்ஜான் நோன்பு அப்படி இல்லை, இன்னைக்கு உண்மையிலே நான் விரதம் இருந்து வந்திருக்கேன், ஊத்துங்க கஞ்சினி வாங்கி குடித்தாலும் தான் கருணாநிதி. இது இழிவுபடுத்துகிற செய்தியில் வருமா வராதா? அடியே மீனாட்சி உனக்கதற்கடி வைரமுக்குத்தி களத்தடி கள்ளின்னு சொன்னவர் தான் CN அண்ணாதுரை. இது இழிவுபடுத்துறதுல வருமா வராதா? தில்லை நடராஜரையும் சிதம்பரம் ஸ்ரீரங்கராஜரையும் பீரங்கி வாய் வைத்து பிளக்கின்ற நாள் என்னாலோ அந்நாளே நன்னாள் பொன்னாள். இது கருணாநிதி சொன்ன டயலாக். இது வந்து இந்து மத இந்து கடவுளை இழிவுபடுத்துறதுல வருமா வராதா? ஏரோட்டும் உழவன் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் உனக்கதற்கு தேகராஜான்னு சொன்னவர் தான் கருணாநிதி. இது இழிவுபடுத்துகிற லிஸ்ட்டில் வருமா வராதா? இதை மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க இழிவுபடுத்தாத அரசியல் தலைவர். பிரதமர் அன்றைக்கே பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து மதுரைக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல திமுக காரங்கள்லாம் அவங்க மண்டையை கல்லை தூக்கி அரைச்சி மண்டையை உடச்சி விட்டாங்க. ரத்தம் வருது. இந்த ரத்தம் வந்ததை வச்சு கருணாநிதி கிட்ட பேட்டி கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொன்னார்? பெண்களுக்கு 3 நாள் ரத்தம் வரும், அது மண்டையில் வருதுன்னு சொல்லி கேவலமாக இதை விட எப்படி இழிவுபடுத்துவீங்க? இதே மாதிரி எல்லாத்தையும் ராகுல் காந்தியை இழிவுபடுத்தியிருக்காரு, சோனியா காந்தியை இழிவுபடுத்தியிருக்காரு, அதே மாதிரி இந்திரா காந்தியை இழிவுபடுத்தியிருக்காரு, இதே மாதிரி எல்லாத்தையும் தான் இழிவுபடுத்தியிருக்காரு. வாஜ்பாய் பண்டாரம் பரதேசின்னு சொல்லி பேசியிருக்காரு, எம்ஜிஆரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, ஜெயலலிதாவை இழிவுபடுத்தி. இவர் இழிவுபடுத்தி பேசாத ஆளே கிடையாது. இழிவுபடுத்துறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்குன்னா உலகத்தில் அது திமுகவாக தான் இருக்கும். இந்த கட்சிக்காரங்களை இழிவுபடுத்திட்டாங்களாம். அதுதான் இதில் பெரிய நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. சரி, ரைட்டு. இப்போ கரண்ட் நிலவரத்துக்கு வருவோம். இழிவுபடுத்திட்டாரு, அதனால் வந்து இவரை வந்து ஹெச்ராஜா வந்து 6 மாத தண்டனை, ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்பீல் போகிறாரு, அவர் வெளியே வருவார், அது வேறு விஷயம். ரெண்டாவது இருக்கட்டும், இந்த ஹெச்ராஜா அவர்களை வந்து 2 மணி நேரம் அவருக்கு கொடுத்துருக்க போலீஸ்காரங்களாம் நீங்கள் விளக்குங்க, நான் வந்து அவரை உயிரோடு இல்லாமல் நான் வந்து காலி பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் பகிரங்கமாக பொது மேடையில் ஜவஹர்லாவுடைய கட்சியை சேர்ந்த மாநில துணை செயலாளர் தாம்பரம் யாகூப்புங்கிற ஒரு பயங்கரவாதி பகிரங்க மிரட்டல் விட்டானா? இதுவரைக்கும் ஏதாவது கைது பண்ணீங்களா? ஏதாவது செய்தீங்களா? பகிரங்க மிரட்டலுங்க, கொலை மிரட்டல் இது இல்லை.
சரி, இந்த பக்கம் கஸ்தூரி அவங்கள கைது பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஹைதராபாத் வரைக்கும் போய் 2 தனிப்படையெல்லாம் போட்டு இப்படி கைது பண்ணி கொண்டு வந்தீங்க. ஐயப்ப பக்தர்களை எல்லாருக்கும் மனசுலையும் வந்து மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்துகிற வகையில் ஐ ஆம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாட்டை போட்டு, அந்த பாட்டை அது ஏற்கனவே பழைய பாட்டு, நீ வேறு அதுக்கு ஒரு கதை சொல்லி, அதை எதுக்கு திருப்பி நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் இது சேனலில் வந்து திருப்பி இப்போயே நீங்கள் அதை ரீஅப்லோட் பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலே இல்லை. அப்போ பர்பஸ் வந்து இந்த அந்த ஐயப்ப சீசன் வந்துட்டு எல்லாரும் மார்கழி மாதம் வந்துட்டு உடனே நாங்கள் அந்த மார்கழி மாதத்துக்கு அந்த ஐயப்ப பக்தர்களெல்லாம் இழிவுபடுத்தணும். ஐயப்பன் தீட்டுப்பட்ட துப்பட்ட அதை எடுத்து அடிக்கட்டவா ஏதோ வார்த்தை, இது என்னங்க அது? இழிவுபடுத்துறது கிடையாதா இது? அதாவது ஒரு பிரம்மச்சாரிங்க ஐயப்பன். சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் பிரம்மச்சாரி. நீங்கள் பிரம்மச்சாரியாக இருந்தால் போங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணி அடுத்து இப்போ யார் கூட இருக்கீங்கன்னு எனக்கே தெரியாது. இன்னொன்று இந்து மதத்திலே கிடையாது. அப்படிப்பட்டவங்க வேணுங்கன்னே திட்டமிட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்தி இந்து கடவுளை இழிவுபடுத்தி பாட்டு பாடிட்டாலே இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லையே. கந்தசஷ்டி கவசத்தை ஒரு பண்ணி பய வந்து இழிவுபடுத்தி பேசினா கண்டுக்கவே இல்லையே. தில்லை நடராஜனை ஒருத்தன் வந்து அதே நாய் இழிவுபடுத்தி பேசிச்சு அந்த பண்ணி பய, இது வரைக்கும் கைதே பண்ணலையே. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்து மதத்தை இழிவுபடுத்தினால் அது வந்து இழிவுபடுத்துதல் சட்டத்தில் வராது. இந்து கோவில்களை இடித்தா அது இந்து அவமதிப்பு, இந்து கோவில்களை இழித்து இல்லை பழிக்கிறதா வராது. இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி ஆபாசப்படுத்தி எப்படி பேசினாலும் எப்படி பதிவு போட்டாலும் அதெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் வந்து வராது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சி, கண்டிப்பாக இது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி தான். நிச்சயமாக அதுதான் இனிமேல் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும். 2026 இந்துக்கள் எப்படி மகாராஷ்டிராவில் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டு திமுகவினுடைய அந்த காங்கிரஸ் களவாணி கூட்டணி மொத்தத்தையும் காலி பண்ணாங்களோ, அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய 2026 வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலையும் ஒட்டுமொத்த இந்துக்களும் சேர்ந்து இந்த திராவிடிய மகன்களுக்கு கொல்லி வைப்பாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கன்னியாகுமரியில் போய் பகவதி அம்மன் கோவில் இடத்துல பகவதி அம்மனுக்கு பக்கத்தில் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசினா கருணாநிதிக்கு சிலையை வைக்கிறதுக்கு அங்கே வந்து ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இங்கே திருவண்ணாமலையில் அப்பன் சிவன் வந்து ஆட்டத்தை தொடங்கியிருக்கார். என்னைக்கு சார் வந்து திருவண்ணாமலையில் அந்த மலை வந்து என்னைக்கு சார் புரண்டது சொல்லுங்கள்? என்னைக்கு மலையில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது சொல்லுங்கள்? இது வரைக்கும் எங்கேயா எப்போவாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்து மத கடவுள் நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட தான் கேட்குறேன். திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்காரங்க கிட்ட தான் கேட்குறேன். என்னைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலையே வந்து அங்கே அதாவது திருவண்ணாமலை மலையில் நிலச்சரிவு வருது, அங்கே வந்து மலையில் சரிவு ஏற்படுது, அது வந்து வருது, 7 பேர் அதில் சாகுறாங்க அப்படின்னா என்ன இதனுடைய அறிகுறி என்ன? கண்டிப்பாக இதை யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த இந்துக்களும் வந்து நம்ம அதை யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கோங்கிறதுக்காக நான் இதை சுட்டி காட்டினேன். திமுகவில் உள்ள இந்துக்காரங்க கட்டாயம் நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இது வரைக்கும் நீங்கள் திமுகவுக்கே ஓட்டு போட்டீங்க. எங்கள் தாத்தா காலத்தில் இந்த நானும் திமுககாரன் தானுங்க. எங்கள் அப்பா எனக்கு இங்கே ஓடுறது திமுக ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா திமுக அவருக்கு பிறந்தவன் தான் நான். என்னைக்கு வந்து இது இந்து விரோத கட்சி திமுகங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தான் நான் அதில் இருந்து வெளியே வந்தேன். அதனால் வந்து பல தடவை நான் இதை சுட்டி காணிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கிறத விட்டுக்கிட்டு உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணுங்கிறத யோசிங்க. உங்களுடைய சந்ததி இந்த மாதிரி திருடர்களால் உயிர் போகாமல் நீங்களாம் வாழணும் ரொம்ப நாள்னு நினைங்க. அதை நீங்கள் யோசிங்க. பல்லடத்துல நடந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஏதோ கள்ளம் அங்கங்கேயே உருவாகிட்டு இருக்காமல திருடர்கள் ஆட்சியில் இருந்தால் திருடர்கள் வந்து சுதந்திரமாக தானே செயல்படுவாங்க. அப்படி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இவங்க பெரிய கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிற பெருங்கொள்ளைக்காரங்க, அவங்க சின்ன சின்ன திருடர்கள், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு வேண்டி உயிரை கொலை பண்ணிட்டு போகிறாங்க, அநியாயமாக கொலை பண்ணிட்டு போகிறாங்க. நமக்கு எதுக்கு வம்பொண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க வீட்டில் தான் கொலை நடந்திருக்கு. நமக்கு எதுக்கு வம்பொண்ணி நீங்கள் இருக்காதுங்க. இந்த ஆட்சி மாறணுங்கிறத யோசிங்க. இந்த ஆட்சி தொடர்ந்தால் மதுவும் இருக்கும், போதைப் பொருளும் இருக்கும், கொள்ளையடிப்பும் இருக்கும், யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இருக்காது. அடுத்த தலைமுறையும் நாசமாக போயிடும். கோர்ட்டே இதை பதிவு பண்ணியிருக்கு. கோர்ட்டே வந்து சென்னை ஹைகோர்ட்டே வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இதை கோடிட்டு காட்டியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அபாய மணி, இது எச்சரிக்கை மணி. இந்த நேரத்தில் இந்த மக்கள் வந்து திருந்தலைன்னா, இதை வந்து விழிப்புணர்வு ஏற்படலைன்னா ரொம்ப ஆபத்தாயிரும்னு அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. நாம் விழிப்புணர்வு ஏற்பட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சியை மாத்திரம் மட்டும்தான் அந்த காட்சி மாறும். இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த போதை இல்லாத ஒரு தமிழகம், அந்த போதை பொருள் இந்த மெத்தப்பெட்டமீன் வரைக்கும் போயிட்டு அது கிராமம் வரைக்கும் கஞ்சா அது இதெல்லாம் போய் எங்கேயோ போய் சேர்ந்துட்டு அதை அவ்வளோ காலி பண்ணி சுத்தமான ஒரு களை பிடுங்கன்னு சுத்தப்படுத்தணும். அப்படின்னா அண்ணாமலை வரணும். ஒரு நேர்மையான ஆட்சி நடக்கணும்னா அண்ணாமலை வரணும். கோவில் புனிதங்களெல்லாம் காக்கப்படணும்னு அண்ணாமலை வரணும். இதை கட்டாயம் திமுகவில் உள்ள இந்துக்காரங்களும் யோசிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.